Hello everyone, N.NAVEEN KUMAR. எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா ஃப்ளாட் வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நோட்டீஸ் பண்ணி கொடுக்குறது கிளைண்ட்டுக்கு. இந்த ஃப்ளாட்டில் வந்து எல்லாமே நோட்டீஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த ஃப்ளாட் வந்து நம்ம இன்டீரியர் பண்ணுறோம். இன்டீரியர் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து இருக்கிற டவுட்ஸ் என்ன அப்படின்னா இன்டீரியர் கிட்ட கொடுத்தா பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு. பண்ணுவாங்க, பட் என்னென்னா அதுக்கு நீங்கள் தனியாக வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1 crore கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட்டில் வந்து என்னென்ன வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து குறைகள் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி கொடுப்பீங்க. பட் ஏன்னா அந்த ஒர்க்கெலாம் வந்து உங்களுக்கு தெரியாது. அதுக்கன்ட்டு தனியாக வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. நீங்கள் வந்து நோ ப்ரோக்கரில் எடுத்துக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட கூப்பிட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கிட்ட கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்டீரியர் கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த இன்டீரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வந்தாலும், இல்லை நீங்கள் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்தாலும் திருப்பி நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்பீங்க. ஆல்ரெடி இன்ஸ்பெக்ஷன் வந்து நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்க, இப்போ என்ன அது சரியில்லைன்னு சொல்கிறீங்க, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன்ல அப்படின்ட்டு நீங்களும் கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்டீரியர் கிட்ட கொடுங்க. பட் என்னென்னா நீங்கள் வெளியே வந்து பார்க்குற இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 3000 அந்த மாதிரி இருக்கும். இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுவோம். ஃபுல் ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி கொடுத்துருவோம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது ப்ராப்பராக வந்து கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நாங்கள் சொல்லிட்டோம் என்னென்ன வந்து ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. டைல்ஸ் வந்து போலாக இருந்ததுன்னா ஹாலாக இருந்தது. டைல்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பேக்கிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ணாமல் இருக்குது. டைல்ஸ் ஒட்டும் போதுனா இதெல்லாம் வந்து காமனாக நடக்கிற விஷயந்தான். பட் என்ன அது நம்ம சரி பண்ணிக்கணும். அது நம்ம வந்து கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லியிருக்கோம். இந்த கிளைண்ட்டுக்கிட்ட சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை. அது வந்து பில்டர் சைட்லேருந்து கிளைண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு இதெல்லாம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு கிளைண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லணும். அவங்க வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து திருப்பி, ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து முடிக்காமல் வந்துட்டாங்க அப்படின்னா அது அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அது எங்களோட ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து ஃப்ளாட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, நீங்கள் உடனே வந்து ஒரு இன்டீரியர் வந்து கூப்பிட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 2 days 3 days வந்து டைம் எடுத்துக்கிட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ட்டு ஃபுல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அது வந்து சரி பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். எந்த ஃப்ளாட்டில் இருந்தாலும் கூட 100% வந்து ப்ராப்ளம் எதுவுமே வந்து இருக்காது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சின்னதெல்லாம் வந்து இருக்கும், சிலதெல்லாம் பெருசாக இருக்கும், சிலதெல்லாம் சின்னதாக இருக்கும். ஒரு வேளை இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் ஒரு ஆளுக்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்ன்றது வந்து வரும். நீங்கள் எந்த இன்டீரியர் கிட்ட கொடுக்குறீங்கன்ட்டு அதோட பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட சார்ஜஸ்ன்றது வந்து இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இன்டீரியர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது ப்ராப்ளம்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இவர்கிட்ட வந்துட்டு இன்ஸ்பெக்ஷனில் வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இன்டீரியர் கிட்ட பண்ண சொன்னீங்கன்னா திருப்பி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து எல்லா இன்டீரியருக்கும் ஐடியா இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாராலையும் பண்ண முடியாது, அது நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இன்டீரியர்னாலே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியாது, சில பேர்னால தான் பண்ண முடியும். இதில் வந்து நாங்கள் என்னென்ன நோட்டீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மெயின் டோர்லேருந்து நான் சொல்லிடுறேன் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரோட லாக், ஆக்சுவலாக வந்து மெயின் டோரோட லாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஆடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரண்ட்லேருந்து காமிக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்லேருந்து காமிக்கும்போது இதோட பீடிங்லாம் பாருங்கள். இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் போட்டிருக்காங்கன்ட்டு தெரியல, இதெல்லாம் சும்மாவே இருக்குது. இதெல்லாம் சின்ன ப்ராப்ளம் தான். பட் என்னென்னா அது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். நான் ஃபாஸ்ட்டாக வந்து காமிச்சிடுறேன், வீடியோவோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து டிபி, இந்த டிபியில் வந்து பார்த்திங்கன்னா இதோட எம்சிபிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு பாருங்கள், இன்னும் எம்சிபிலாம் வந்து ஃபிக்ஸிங் பண்ணவே இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க.
அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட்டில் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் நியூட்ரல் எர்த் ப்ராப்பராக வருதுன்ட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் செக் பண்ணது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு சாக்கெட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பவரே வரல, அது செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் வந்து இதில் வந்து பண்ணுறதுனால எதையாவது வந்து திருப்பி ப்ராப்ளம் வந்தாலும் கூட இதை நாங்கள் தான் சரி பண்ணணும். ஏன்னா திருப்பி வந்து சார் இது வந்து அப்போ செக் பண்ண விட்டோம் அப்படின்னா திருப்பி அதுக்கு சார்ஜஸ் வந்து நான் வாங்கியிருப்பேன் இல்லையா. அதனால் ஒன்று வந்து பார்த்து வந்து பண்ணியிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் டைல்ஸ், இது லிவிங் ரூமோட ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக இருக்குது. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து டைல்ஸ் ஒட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டு வரும். அந்த பெண்டு கூட சரி பண்ணலாம். அந்த பெண்டு வர்ற இடத்துல வந்து நல்லா டைட் பண்ணி வெயிட் வந்து நல்லா வச்சிங்கனாலே சமமாக ஆகிடும். பட் ஏன்னா நிறைய பேர் அப்படி பண்ணுறது கிடையாது. கேட்டாக்க டைல்ஸ் பெண்ட் அப்படின்ட்டுருவாங்க. டைல்ஸு வந்து பெண்டு வராமல் எந்த டைல்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக வெயிட் வைக்கணும். லேயிங் பண்ணும்போதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதுதான் லேயிங் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் வைக்கணும். ஒரு வேளை வந்து ஓவர் பெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டைல்ஸ் எடுத்துகிட்டு ஏதாவது கார்னரில் அப்படி இல்லைன்னா சின்ன பீஸ் வர இடத்துல அப்படி இல்லைன்னா ஸ்கட்டிங் வர இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நிறைய வந்து பெண்டு இருக்குது. பெண்டு வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ரொம்ப தூக்கிட்டு இருக்குது, காலியே வந்து பார்த்திங்கன்னா வெட்டும், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோட ஃப்ளோரே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோப் இருக்குது, அப்படி இருக்குது, வி மாதிரி இருக்குது. இந்த சைடு ஹைட்டாக இருக்குது, இந்த சைடு டவுனாக இருக்குது, இந்த சைடு டவுனாக இருக்குது. அதுவும் நோட்டீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கிளைண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சொல்லணும். இதில் தான் பவர் வந்தது வந்து வரல, இதில் பவர் வரல. அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து பாத்ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷனில் வந்து நிறைய வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் க்ரௌட்டிங் போடலை. அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் வந்து நிறைய போலான்றது வந்து அதிகமாக இருந்தது இதில். இதுவும் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லியிருக்கோம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா பெண்டு இருக்கும் இதில், இந்த டைல்ஸ் எல்லாம். நான் இந்த பெண்டு வந்து எந்த அளவுக்கு வந்து பெண்டு இருக்கும் அப்படின்னா நான் காமிக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட்டிங் வந்து பண்ணலை. இப்போலாம் வந்து நான் சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பெரிய மிஸ்டேக்லாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பெரிய மிஸ்டேக் தான் இல்லைன்னு சொல்ல. பட் என்னென்னா எல்லா ஃப்ளாட்லேயும் வந்து ஒர்க் பண்ணும்போது நடக்க வேண்டியது தான் இது. நீங்கள் எந்தெந்த ஃப்ளாட் வந்து வாங்குறீங்களோ அது வந்து நீங்கள் தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணி பில்டர்கிட்ட வந்து சொன்னால் இதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு நினைப்பீங்க. ப்ராப்ளம் ஒரு வேளை இருந்தாலும் இது வந்து பில்டர் பண்ணுறது கிடையாது, ஒர்க்கர்ஸ் தான் பண்ணுவாங்க. அது நீங்கள் ப்ராப்பராக வந்து பில்டர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இதெல்லாம் சரி பண்ண சொல்லணும். ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வந்து எல்லாராலையும் போக முடியாது. அதனால் பில்டர் சைடு மட்டும் தப்பும் வந்து நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் கேட்கணும். அது உங்களோட வேலை அது. அதுக்கப்புறம் ஃப்ளோர் டைல் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் மேடு பள்ளமாக இருந்தது, நாங்கள் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டைல்ஸு ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து சில இடத்துல வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹாலோ டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சுற்றி வச்சு தட்டி தான் வந்து செக் பண்ணுவோம். சவுண்டு வரும் அதிகமாக. இந்த சைடில் வந்து வரும். அதுக்கப்புறம் க்ரௌட்டிங், க்ளாசெட், ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து போதும் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கலவை வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சின்ன டச் அப்புக்கெலாம் க்யூரிங்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து அது ப்ராப்பராக வந்து பாண்டிங் ஆகிருக்கா, அப்படி இல்லைன்னா அங்கே வந்து தட்டினா அப்படியே வந்து பவுட்ரு மாதிரி கொட்டிக்கும், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது இது. அதுக்கப்புறம் கிச்சன், இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாத்தையும் வந்து கவுண்டருக்கு ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணோம். இந்த இடத்துல வந்து லீக் ஆகிடுச்சு, அந்த இடத்துல வந்து லீக் ஆகுது. பட் ஏன்னா சிங்க் வந்து இங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து லீக் ஆகுது அப்படின்னா அது வந்து க்ரௌட்டிங் வந்து 2 வாட்டி வந்து போட்டாங்களே வந்து போதும். கீழே வந்து லீக் ஆகுது. நான் அந்த வீடியோவோட கிளிப்பு கூட நான் காமிக்கிறேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ சில லாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து காமிக்கிறேன். இப்போ இதோட ஸ்பேஸ் வந்து பாருங்கள், லாக் வந்து லாக் ஆகுது. பட் என்னன்னா இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 mm கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து 5 to 6 mm இருந்தாலே வந்து போதும். அதுவும் வந்து சரி பண்ண சொல்லியிருப்போம். எல்லா இடத்துல வந்து இப்படி தான் இருக்குது. டூ பாத்ரூம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிச்சன் டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ண சொல்லியிருக்கோம். மெயினாக வந்து ப்ளம்பிங்கில் வந்து லீக்கேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. நான் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறது வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சைட் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறும். சில இடத்துல வந்து டைல்ஸ் வந்து போலாக இருக்கும், நிறையா இருக்கும். சில இடத்துல வந்து கம்மியாக இருக்கும். சில இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து ப்ராப்பராக வந்து போட மாட்டாங்க. நீங்கள் தான் வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்ஸ்பெக்ஷன் வந்து யார்கிட்ட கொடுக்குறீங்களான்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து அங்கே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வால் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ளோர், வால், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டர் வந்து பட்டி பார்த்துட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டார், மேலே தேய்ச்சி கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் இப்படி தான் 2 ஃப்ளாட் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், 3வது ஃப்ளாட் இது. எல்லா இடத்துலையும் வந்து அப்படி தான் பண்ணியிருக்காரு. திருப்பியும் இதுலேயும் அதே தான் திருப்பி அதில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். வாட்டர் லீக்கேஜ்லாம் வந்து செக் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா இடத்துல வந்து ஒரே மாதிரி வந்து பவர் வருதா, இல்லை ஒரு இடத்துல வந்து கம்மியாக, ஒரு இடத்துல அதிகமாக வருதா. அதுக்கப்புறம் வந்து எர்த்திங்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர்லாம் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோட ஒயர்லாம் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ன்றது வந்து ஆகிடும். இந்த மாதிரிலாம் வந்து எல்லா ஃப்ளாட்லேயும் வரதான் செய்யும். பட் ஏன்னா நிறைய ஃப்ளாட்டில் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஐடியாவும் இல்லை. ஒரு வேளை ஐடியாவும் இருந்தாலும் நம்மளே வந்து பண்ணிக்கலாம், சும்மா என்ன அங்கங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. பட் என்னென்னா ஒரு 5000 இல்லை ஒரு 2500க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வரும். நீங்கள் இது வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து பில்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அது அப்பயே வந்து சரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு திருப்பி வந்து பூசிக்கிட்டுலாம் வந்து இருக்கிறதோட யார் இன்டீரியர் கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஐடியா இருக்கான்னு பாருங்கள். அவங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுவாங்களோ, அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க. எப்படி பண்ணுவாங்கன்ட்டு கேளுங்க. ஒரு வேளை தெரியல அப்படின்னா விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் அங்கே வந்து ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அது பில்டர்கிட்ட கொடுங்க. நீங்களும் வந்து கிட்டேருந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் இன்டீரியர் வந்ததுக்கப்புறம் வந்து இன்டீரியர்கிட்ட வந்து நல்லா ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா நடுவில் வந்து விட்டு கிளம்பிடுவான். அதனால் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து முடிச்சுக்கிட்டிங்கன்னா இன்டீரியருக்கு வந்து வெறும் வந்து இன்டீரியர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஒர்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து முடிச்சு கொடுப்பாங்க. பில்டர் வந்து பண்ண வேண்டிய வேலை அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்பெக்ஷன் வந்து முடியாமல் அந்த சின்ன ஒர்க்குக்கு தானே இவ்வளோ ஒர்க்கு வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பண்ணி விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு வேளை சில பேருங்க வந்து பண்ணலாம், சில பேருங்க வந்து பண்ணாமல் இருக்கலாம். பட் என்னென்னா இதெல்லாம் தாண்டி அந்தந்த ஒர்க் வந்து அவங்கவுங்க தான் வந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பில்டரோட வந்து ஒர்க் என்ன, ஃப்ளாட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்குண்டான ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சரி பண்ணணும். இன்டீரியர் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்டீரியர்கிட்டே நீங்கள் என்னென்ன ஒர்க்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்கீங்கன்னா டிவி யூனிட் மட்டும்தான் வந்து அவங்கள பண்ண சொல்லணும், இல்லை எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ணணும். நிறைய பேர் இருப்பாங்க எப்படின்னா நான் கிளைண்ட்லேயும் சொல்ல மாட்டேன், இன்டீரியரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு ஆள் ஒரு மாதிரி இருப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான்லாம் ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன், ப்ராப்பராக வந்து பண்ண மாட்டாங்க. நான் ஏதாவது ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்ருப்பேன், நவீன் இது வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளோ ஒர்க்கு கொடுத்துருக்கேன் அது பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. பட் என்னென்னா ஆல்ரெடி வந்து அவங்க ஒர்க்கு கொடுத்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் வந்து நம்ம அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். திருப்பி அங்கே பண்ண சொன்னாங்கன்னா ரொம்ப டைட் பண்ணி புஷ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதனால் இப்போ எங்களோட ஒர்க்கு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எப்படியா இருந்தாலும் பண்ணுவோம். அது ராங்காக இருந்தாலும்
இல்லை கரெக்டாக வந்து பண்ணாலும், இல்லை உங்களுக்கு பிடிக்கலனாலும் கூட ஏதாவது நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஒர்க்கும் வந்து நீங்கள் பில்டர் வச்சு பண்ணுறது, அப்படி இல்லைன்னா மேஸ்திரி வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வச்சு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதனால இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் 50 lakhsலேருந்து ஒரு 1 crore கிலோ, ஒரு 1 crore 2 crore வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நோ ப்ரோக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 rupeesலாம் ஆளுங்களாம் இருப்பாங்க. ஒன்று வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிடிஎஃப்பில் வந்து ஃபார்மேட் கேளுங்க, கேட்டோன்னா அவங்க கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட்டு வந்து மெசேஜ் வந்து வாங்கிக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பில்டருக்கு வந்து மெயில் பண்ணிங்கனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து சரி பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இது வந்து ஒரு ஆஃப் டே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பண்ணோம். இது இவ்வளோ தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு அப்படிலாம் இல்லை, நிறைய வந்து இதில் பண்ணோம். ஆஃப் டே கிட்ட வந்து டைமே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ செக் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.